சர்க்கரை நோயாளிகள் சாப்பாடு எப்படி சாப்பிடுவது என்பது ஒரு சிறிய விளக்கம். பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதிக்காரங்கிட்ட என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா இட்லி, தோசை, சோறு, உப்புமா என்று சொல்வார்கள். அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணால் சர்க்கரையை குறைக்கலாம். இப்போ காலையில் எந்திரிச்ச உடனே இந்த பயிர் வகைகள் இருக்குது, கொள்ளு, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, சுண்டல் என்று சொல்வார்கள். அதை வேக வைத்து ஒரு கப் சாப்பிட்டு, அதுக்கு பிறகு கொய்யாக்காய், இந்த மாதிரி இனிப்பு இல்லாத ஆப்பிள், கொய்யா, பப்பாளி, வெள்ளரிக்காய் போன்ற காய்கள் கொஞ்சம் சாப்பிட்டு, கடலைப்பருப்பு போன்ற பருப்பு வகைகள் கொஞ்சம் சாப்பிட்டு வயிறு நிறைந்துவிடும். பின்பு பத்தாததுக்கு மட்டும் இட்லி, தோசை போன்ற உணவு வகைகள் சாப்பிட வேண்டும். பின்பு மதியம் வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கும்போது நம்ம அதிகம் சாப்பிட வாய்ப்புண்டு. இடைவிகித உணவு என்று சொல்ல ஒரு ஃப்ரூட் சாலட், மோர் இந்த மாதிரி இடையில குடிச்சுக்கணும். மதிய சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக உள்ள வெஜிடபிள்ஸ், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸு இதெல்லாம் நிறைய சாப்பிட்டுக்கிட்டு சாப்பாட்டினுடைய அளவை குறைக்க வேண்டும். கிழங்கு வகைகளை தவிர்த்து மற்ற எல்லா வெஜிடபிள்ஸும் சாப்பிடலாம், கிழங்கு வகைகள் மட்டும் தவிர்க்க வேண்டும். சாப்பாடு கொஞ்சம் இருக்குன்னா, ஒரு பங்கு இருக்குன்னா 2 பங்கு காய்கறிகள் உணவில் சேர்த்துக்கொண்டால் நமக்கு சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாட்டுக்குள் வரும். பின்பு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா பசி இருக்கும். அந்த காலையில் வைத்த அந்த பயிர் வகைகளை கொஞ்சம் சாப்பிட்டு சர்க்கரை இல்லாத டீ குடித்து கொள்ள வேண்டும். பின்பு இரவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக 2 சப்பாத்தி அல்லது சின்னதாக ஒரு தோசை சாப்பிட்டு பத்தாவதுக்கு திரும்ப இந்த பயிர் வகைகள், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸு, நட்ஸு அதை நைட்டு இரவு வகைகள் உணவுகளில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை என்று சொல்வார்கள். அதாவது சர்க்கரை பொறுத்தளவில் நாட்டு சர்க்கரை எல்லா சர்க்கரை வகைகளிலும் சர்க்கரை உண்டு, எதுவுமே சாப்பிடக்கூடாது. வெல்லம், கருப்பட்டி போன்றவைகளும் காஃபி டீயில் சேர்த்துக்கொள்ளக்கூடாது. வெறும் காஃபி, வெறும் டீ மட்டும் குடித்துக்கொள்ள வேண்டும். இப்படி இருந்தாலே சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாட்டுக்குள் வரும்.